ஒரு இடம் விடாம தோட்டம் இறக்குடா. 10 வருஷம் வெட்டிச்சு செதறணும். எட்ரா கொக்கி. தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிடதோம் தகதோம் தகதரி கிடதோம் தகதரி கிட தகதோம். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? வெளியே போ. சத்யா, கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும்? மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து ஈவு இறக்கம் இல்லாம இந்த நைட் டைம்ல என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்ணி வெளியே துரத்தி விட்டீங்கல்ல? சத்யா, உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு பிரச்சனை பண்ணது கார்த்தி. நீயே மொத்த குடும்பத்து மேலேயும் அபாண்டமா பழிய போட்டுட்டு இருக்க. அந்த அயோக்கிய ராஸ்கலுக்கு இவ்ளோ தைரியம் வந்ததுன்னா அதுக்கு நீயும் உன் புருஷனும் உன் குடும்பமும் தான் காரணம். நீங்கெல்லாம் தூண்டி விடாம அவன் இப்படி பண்றதுக்கு சான்ஸே இல்ல. நான் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். ஏன் புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்க? கார்த்திய நாங்க யாரும் தூண்டி விடல. நீயும் அண்ணனும் பண்ண தப்புதான் அவனை இப்படி எல்லாம் தூண்டி விட்டுருக்கு. நீயும் அண்ணனும் கார்த்தி மேல காரை ஏத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. அந்த கோவத்துலதான் அவன் நீ வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றான். இங்க பாரு, நீ செஞ்சதும் தப்பு, அவன் செஞ்சதும் தப்புதான். இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. இத பெருசு பண்ணாத. இனிமே இப்படி நடக்காது. நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் நீதான். நான் காரணமா? சத்தியமா இல்ல சத்யா. நீ கார்த்தியோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தான் நான் இப்போ நினைக்கிறேன், எப்போ நினைப்பேன். இங்க பாரு, நான் மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இதை மட்டும் தான் நினைக்கிறோம். ஆனா நீ தான் எங்களை எதிரியா நினைச்சிட்டு இருக்க. போதும், உன் நடிப்பை நிறுத்துறியா? நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன தள்ளி விட்டு தெருல நிக்க வச்சிட்டீங்கல்ல. நாளைக்கு காலையில பொழுது விடியட்டும், உங்க எல்லாரையும் நான் தெருவுல நிப்பாட்ட வைக்கிறேன். ஏய், நீயே சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. என்ன நீ நம்பவே மாட்டியா? உன் முன்னாடி தானே கார்த்தி உன்னை வீட்டுல சேர்த்தா கைய அறுத்துக்குவேன்னு சொல்லி எங்களை மிரட்டினா. அவனை திட்டி தடுத்து உன்னை நான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு நன்றி கடனா நீ எங்களை தெருவில் நிக்க வைக்க போறியா? நீ பேசுறதுல கொஞ்சமாச்சும் நியாயம் இருக்கா? நியாயத்தை பத்தி நீ பேசாத. அந்த மெக்கானிக் அயோக்கிய ராஸ்கல் என் விருப்பமும் சம்மதமும் இல்லாம என் கழுத்துல தாலியை கட்டி பெரிய தப்பு பண்ணிட்டான். இப்போ நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட முயற்சி பண்ணி அதை விட பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதுக்கு தண்டனையாதான் உங்க எல்லாரையும் நான் தெருவுல நிக்க வைக்க போறேன்னு சொல்றேன். அத செய்யலனா என் பேரு சத்யா இல்ல. சத்யா, இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. வெளியே போ. போன்னு சொன்ன, போறியா இல்லையா? போ போ. நாளைக்கு காலையில எல்லாருக்கும் பொழுது வெளிச்சமா விடியும். ஆனா உனக்கும் இந்த குடும்பத்துக்கு மட்டும் இருட்டாதான் விடிய போகுது. ஒரு பெரிய புயலே அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குல்ல ஆதரு? ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. கார்த்திக் கிட்ட கோவப்படாதன்னு படிச்சு படிச்சு நான் எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன். ஆனா அவன் என் பேச்சு கேட்காம கடைசியில இப்படி பண்ணிட்டானே. இல்ல ஆதரு, நீ கார்த்தி குறை சொல்லாத. அவனு என்னதான் பண்ணுவான்? இந்த சத்யாவும் பூபதியும் சேர்ந்துகிட்டு கார்த்தி மேல கார் ஏத்தி கொல்ல பார்த்தது ரொம்ப பெரிய தப்பு தானே. கார்த்திக் ஏதாவது ஆயிருந்தா யாரு பொறுப்பு? அப்ப நம்ம இவங்களை சும்மா விட்டுருப்போமா சொல்லு? அதுக்காக சத்யாவை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறது தப்பில்லையாங்க? அது தப்புதான். நான் பிரச்சனைய சரி பண்ணணும்னு போராடிட்டு இருக்கேன். ஆனா நான் ஒரு முடிச்ச அவுத்தா, கார்த்தி வேற ஒரு முடிச்சு போட்டு இன்னும் சிக்கலாக்கிட்டு இருக்கான்.
நீ ஏன் இப்ப இவ்வளவு வருத்தப்படுற? அந்த பொண்ணு சத்யா ஏதாவது சொன்னாளா? ஒன்னும் சொல்லலங்க. ஒன்னும் சொல்லேனா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டியே. கோவத்துல ஏதாவது சொன்னாளா? ஆமாங்க, கார்த்தி அவளை வீட்டை விட்டு விரட்டியே தீருவேன்னு பிரச்சனை பண்ணதுனால அவ பயங்கர கோவத்துல இருக்கான். ஆத்திரத்துல என்ன பேசணும் எப்படி பேசணும் தெரியாம வார்த்தைய நெருப்பா அள்ளி கொட்டிட்டு இருக்கா. நம்ம எல்லாரையும் நடுத்தெருவுல நிக்க வைக்க போறேன்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். நீ என்ன சொல்ற ஆதிர? நம்ம மேல அவளுக்கு எவ்வளவு வன்மமும் வெறுப்பு இருந்திருந்தா இப்படி சொல்லியிருப்பா. காலையில பொழுது விடிட்டோம், நான் அவளை பார்த்து என்ன ஏதுன்னு கேக்குறேன். எங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அவ ஏதோ ஒரு எமோஷன்ல அப்படி பேசிட்டான். அதை நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. நீ இப்படி சொல்ற, ஆனா அவ எப்பேற்பட்ட வார்த்தையை எவ்வளவு சர்வ சாதாரணமா சொல்றா பாத்தியா? அத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடடா, உங்ககிட்ட நான் இப்ப சொன்னதே தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இதெல்லாம் யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நிம்மதியா தூங்குங்க.